ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். மகனை பத்தி இன்னும் எவ்வளவு கெட்ட விதமா அப்பாட்ட சொல்லிருக்கீங்க. நீ நினைக்கிறது தவறு. எல்லாம் எனக்கு தெரியும். தீர்மானமாவும் தெளிவாகவும் சொல்றேன். மதன் என்னதான் குணங்கெட்டவர் கொடியவர்னு நீங்க சொன்னாலும் என் உயிருள்ள வரைக்கும் அவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்கவே முடியாது. மதன் இறந்துட்டா கீதாவை ஏன் கோச்சுக்கிறீங்க? அவ அப்படி நடந்துக்கிறான். உனக்கு தெரியாது. மதன் ஒரு வாக்கு தவறுதல், வஞ்சக, பயனாளக்கார, சூதாடி. மாமா, உங்களுக்கு வியாபாரத்தை பத்தியும் பொதுமக்களுடைய நலத்தை பத்தியும் தான் தெரியும் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா காசு கூட பிரயோஜனம் இல்லாத அந்த மதனை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களா? மாமா, மதனை போல அப்பாவிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தலைவங்கிற பேர்ல தலைமரமா இருந்து சமூகத்தையே கொள்ளையடிக்கிறான ஒரு சண்டான அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டா. இந்த விஷயத்துல நீ எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன இப்படிப்பட்டவங்க எதையும் செய்ய துணிஞ்சவங்க. நாங்களும் துணிஞ்சுதானே மாமா இந்த உத்தியோகத்துல இருக்கிறோம். உயிருக்கு பயந்தா இந்த உடைய போட்டுக்க முடியுமா? இத நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய கவலையும் பயமும் அதிகரிக்குது. என்ன, என் பெண்ணுடைய வாழ்க்கையே உங்ககிட்ட தானே இருக்குது. ஏன் ஸ்ரீதர், எனக்கு தான் நிறைய சொத்து இருக்குது. பேசாம இந்த வேலையை ராஜினாமா செய்துட்டு லீலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் சொத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு சுகமா இருந்துறேன். மன்னிக்கணும் மாமா, நீங்க சொல்றதுல என் உடம்புக்கு சுகம் கிடைக்கலாம், ஆனா உள்ளத்துக்கு நிறைவு கிடைக்காது. லட்ச லட்சமா பணம் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும்னு விரும்புறவன். மாமா, என் ஆசைப்படி போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்து இந்த உடைகளை அணிஞ்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்ற போது டூ யுவர் டியூட்டி மை பாய்னு கம்பீரமா சொல்லி தட்டி கொடுத்தீங்களே, அதை நீங்க மறந்துருந்தாலும் நான் மறக்கல மாமா. எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்குது மாமா. அந்த சமூக துரோகியை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கைது செய்யணும்னு என்ன ஆசீர்வதி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் மாமா. மாமா, மதனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். வர மாமா.